சங்கீதம் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. யாருக்கு வலது பாரிசத்தில் ஆண்டவர் இருக்கிறேன் சொல்கிறோம். சரி, என் வலது பாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்ல மட்டும் மெதுவாக கை வைத்துங்க சோதரம். ஒரு கேள்விதான் இல்லையா சோதரம்? அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுது கர்த்தர் வலது பாரிசத்தில் உண்டாயிருப்பாரானால் நாம் என்ன செய்யப்படுகிறது இல்லையா? அசைக்கப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா. அசைக்கப்படுகிறது இல்லைன்னா இங்கிலீஷில் இது சொல்லப்படுது இம்மூவபிள். அதாவது ஒரு சிலையை வச்சிருக்கும்போ அது ஆடுமா, உறுதியாக இருந்தா ஆடாது. அல்லேலூயா. அது ஒரே இடத்துல இருக்கிறது போல கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருந்தா, கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் கூட இருந்தா நீங்கள் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. யார் அடித்தாலும் யார் என்ன சொன்னாலும் அவன் ஜப ஜீவிதமும் குறையாது, பாடல் ஜீவிதமும் குறையாது, துதி ஜீவிதமும் குறையாது, ஒரு அசைவும் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி அசைவில்லாத ஜீவிதம் யாருக்காவது இருக்கியா சோதனம்? அல்லேலூயா. 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 பாஸ்டர் எனக்கு அசைவில்லாத ஜீவிதம் இருக்குன்னு சொல்ல ஒன்று கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாபு. எல்லாரும் யோசிக்கிறாங்க சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கண்ணீர் கவலை மனுஷன் ஏதாவது ஒரு காரியம் இல்லை நம்ம தீர்மானித்த காரியம் ஒன்று நடக்கலைன்னு சொன்னால், ஐயோ இயேசுவையும் காணலை, ஒருத்தனையும் காணலை, நாம் இப்போ என்ன செய்யறது? ஒரே காரியத்தோடு முடிச்சிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நமக்கு சோத்திரம் மாம்ச பலன் இருக்கிறதுனால நம்ம இறுதி உடனே யோசிக்கும் என்ன செய்யலாம். அல்லேலூயா.